அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதமானது எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தினுடைய கடைசி 25 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சிம்ம ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மே மாதத்தில் சிம்மராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை தனவாக்கு ஸ்தனத்தில் கேது, களத்திரஸ்தனத்தில் சனி, அஷ்டமஸ்தனத்தில் புதன், ராகு, செவ்வாய், பாக்கியஸ்தனத்தில் சூரியன், குரு, சுக்கிரன் என்று கிரக நிலைகள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 1/5/2024 அன்று குரு பகவான் பாக்கியஸ்தனத்திலிருந்து தொழில் ஸ்தனத்திற்கு மாறுகிறார். 7/5/2024 அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தனத்திலிருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார். 13/5/2024 அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தனத்திலிருந்து தொழில் ஸ்தனத்திற்கு மாறுகிறார். 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தனத்திலிருந்து தொழில் ஸ்தனத்திற்கு மாறுகிறார். 24/5/2024 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தனத்திலிருந்து தொழில் ஸ்தனத்திற்கு மாறுகிறார். சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களிடம் உள்ள திறமை அதிகரிக்கும். விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீர்கள். மன துணிவு உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் துணிவாக செய்து அதிக நன்மைகளை அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுங்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது. சக ஊழியர்களின் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மையை தருவதாக இருக்கும். மேலும் குடும்ப அதிபதி புதன் சஞ்சாரத்தால் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும். ஆனால் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உறவினர்களுடன் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். பெண்களுக்கு மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை பெறலாம். புகழ் பாராட்டு வந்து சேரும். நற்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகளையும் உருவாக்கும். எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுவது நன்மையை தரும். இழப்பறையாக இருந்த ஒரு சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். கையிருப்பு கூடும். மாணவர்களுக்கு கவனமாக பாடங்களை படிப்பது நன்மையை தரும். அடுத்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் பொழுது கவனம் தேவை. இதுவரை 9ஆம் இடத்தில் அமர்ந்து பதவி, கௌரவம், பாராட்டு, பணவரவு ஆகியவற்றை தந்து வந்த குரு பகவான் தற்பொழுது 10ஆம் இடத்திற்கு சென்று அமர்கிறார். வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் என்றாலும் அனாவசியமாக யாருக்கும் எந்த ஒரு உறுதிமொழியையும் தர வேண்டாம். ஒரே நாளில் முக்கியமாக 4-5 வேலைகளை பார்க்க வேண்டியும் வரும். தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு ஆளாக நேரலாம். உங்கள் திறமையும் உழைப்பையும் வேறு சிலர் பயன்படுத்தி முன்னேறுவார்கள். எந்த விஷயங்களையும் நீங்களே நேரடியாக சென்று முடிப்பது நல்லது. தோல்வி மனப்பான்மையால் மன இறுக்கம் உண்டாகலாம். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை கையாளும் பொழுது அலட்சியம் வேண்டாம். தன்னம்பிக்கை குறையும். உறவினர்களில் ஒரு சிலர் மதிக்காமல் போவார்கள். கௌரவ குறைவான சம்பவங்களும் நிகழக்கூடும். சின்ன சின்ன அவமானங்களும் வந்து நீங்கும். உங்கள் மீது ஒரு சிலர் வீண் பழையும் சுமத்து நேரலாம். மேலும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 4, 6 ஆகிய வீடுகளை பார்ப்பதால் பல நற்பலன்களும் விரையும். 2ஆம் வீடான தன குடும்ப வாக்குஸ்தனத்தை குரு பகவான் பார்ப்பதால் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஏற்கனவே ஈகோ பிரச்சனையால் பிரிந்திருந்த தம்பதிகளும் ஒன்று சேருவார்கள். பணவரவில் இருந்த தடைகளும் நீங்கும். பேச்சில் கனிவும் முதிர்ச்சியும் தேடி வரும். 4ஆம் வீட்டின் மீது குரு பகவானின் பார்வைப்படுவதால் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வீட்டில் மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள். பழைய வாகனங்களை மாற்றி புது வாகனம் வாங்கலாம். தாயாரின் ஆரோக்கியமும் மேம்படும். 6ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் கடன்களில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள். எதிரிகளின் தொல்லைகளும் நீங்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மேலும் 1/5/2024 முதல் 12/6/2024 வரை உங்கள் ராசிநாதனான சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் உங்களின் செல்வாக்கு உயரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பெரிய பொறுப்புகள் தேடி வரும். உறவினர்கள் மதிப்பார்கள். நிர்வாகத்திறன் கூடும். ஷேர் மூலம் பணம் வரும். வீடு மனை வாங்குவீர்கள். நோய்கள் விலகும்.
மேலும் உங்களின் விரய ஸ்தானாதிபதியான சந்திரனின் ரோகிணி நட்சத்திரத்தில் குரு செல்லும் பொழுது அடிக்கடி பதற்றப்படுவீர்கள். முன்கோபத்தால் ஆரோக்கியம் குறையும், தூக்கம் கெடும். அனாவசியமாக அடுத்தவர்களை சந்தேகப்பட வேண்டாம். தவிர்க்க முடியாத செலவுகளும் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளும் அதிகரிக்கும். மேலும் செவ்வாயின் மிருக சிறுஷ நட்சத்திரத்தில் குரு செல்லும் பொழுது திடீர் யோகம் உண்டாகும். கருத்து வேறுபாடால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். சொத்து வாங்குவீர்கள். வழக்குகளும் சாதகமாகும். உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். சகோதரர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்ள நேரலாம். அடுத்ததாக வியாபாரம் செய்பவர்கள் சந்தை நிலவரங்களை அறிந்து கொள்முதல் செய்ய பாருங்கள். மற்றவர்களின் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். வேலையாட்கள் ஒரு சில சமயங்களில் முரண்டு பிடிப்பார்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். கடையை விரிவுபடுத்துவீர்கள். கெமிக்கல், கமிஷன், எலக்ட்ரிக்கல் மற்றும் துணி வகைகளால் லாபம் அடைவீர்கள். கூட்டுத் தொழிலில் முரண்டு பிடித்த பங்குதாரர்கள் வளைந்து வருவார்கள். புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். எதிர்பாராத லாபமும் கிடைக்கும். உத்தியோகத்தினை சேர்ந்தவர்களுக்கு வேலை சுமை ஓரளவு இருக்கும். மற்றவர்களின் பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டி வரும். அனாவசியமாக விடுப்பு எடுக்க வேண்டாம். சக ஊழியர்களை அரவணைத்து போங்கள். மூத்த அதிகாரிகளை பற்றி குறை கொண்டு இருக்க வேண்டாம் என்றாலும் ஓரளவுக்கு உயர்வு உள்ளது. மேலும் கடந்த ஒரு வருடமாக சிம்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் 9வது வீட்டில் சுப குருவாக சுப பலனை கொடுத்து வந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் தொழில் ஸ்தானத்தில் கர்ம குருவாக பயிற்சியாகிறார். மேலும் உங்கள் ராசிக்கு கர்ம குருவாக வரும் இந்த பயிற்சி கடினமாக உழைக்க வைக்கும். உழைப்புக்கான பலனை கிடைக்க போராட வேண்டிய சூழலும் ஏற்படலாம். ஒரு சில விஷயங்களில் எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழலும் ஏற்படும். அவசரமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. சுப செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அலுவலக வேலை செய்பவர்கள் தங்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். வேலை மாற்ற வேண்டும் என்ற முயற்சிகளை கொஞ்ச நாள் தள்ளி போடுவது நல்லது. குடும்பம், உறவினர்களை முடிந்தவர் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். பொதுவாகவே இந்த குரு இருக்கின்ற ராசியை விட எந்த ராசியை பார்க்கிறதோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும். சிம்ம ராசிக்கு குரு பெயர்ச்சி குடும்பஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் கடன் ஸ்தானங்களை பார்க்கிறது. அசையும் அசையா சொத்துக்களில் சுப செலவுகள் ஏற்படலாம். குருவின் பார்வையால் குடும்பத்தில் இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் தீரும். அசையும் அசையா சொத்துக்கள் உதாரணமாக நகை, வாகனம், நிலம், வீடு போன்றவற்றில் செலவுகள் ஏற்படும். இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஏற்படும் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளும் அமைப்பும் உள்ளது. அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் நிகழும். நீங்கள் தேடாமல் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அனுகூலமான பலனை கொடுக்கும். பொருளாதார குறைபாடு ஏற்படாது. மேலும் சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி முழுவதுமே பல விஷயங்களை நிதானமும் பொறுமையும் அவசியம். உங்கள் பொறுமையை சோதிக்கும்படி எல்லா நெருக்கடிகளும் ஏற்படலாம். எல்லா விஷயங்களிலுமே ஒரு சில தடைகள் அல்லது தாமதத்திற்கு பிறகு கிடைக்கும் என்பதால் அவசரப்பட்டு எந்த விதமான முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும். அதை நீங்கள் பெரியதாக பொருட்படுத்தி கொள்ளாமல் அமைதி காப்பது நல்லது. எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உரிய பிரச்சனைகளை உண்டாக்காமல் இருக்கும். வேலை, தொழில், வியாபாரம் என்று எது செய்தாலுமே அது அப்படியே தொடருங்கள். புதியதாக ஏதேனும் மாற்றம் உங்களை தேடி வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களாகவே புதிய வேலை அல்லது தொழிலை விரிவுபடுத்துவது, வேறு வியாபாரம் என்ற முயற்சி செய்ய வேண்டாம். சிம்மராசிக்கார பெண்களுக்கு சோதனை காலமாக அமையும். குடும்பத்தை அரவணைத்து செல்வது மிகவும் அவசியம். வாக்குவாதங்களை பெரிதாக்காமல் விடுவது ஓரளவுக்கு குடும்பம் மற்றும் ஒருவர்களுக்கிடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் இருக்க உதவும். அலுவலக பணிபுரியும் சிம்மராசி பெண்களுக்கு இது கொஞ்சம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டு உங்கள் வேலைகளை நீங்களே செய்து வருவது மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களை கொண்டு செல்லும். எல்லா விஷயங்களிலுமே அதிக கவனமாக இருக்க வேண்டும். நிதானமாக செயல்படுவது நல்லது. எதிர்பார்க்கும் எந்த ஒரு விஷயமும் நடக்கவில்லை என்று பொறுமை இழக்காமல் கடினமான முயற்சிகளை மேற்கொண்டால் அடுத்த ஒரு சில மாதங்களில் அதற்கான பலன்களையும் பெற்று விடுவீர்கள். மேலும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறதோ அதை அப்படியே தொடருங்கள்.
அலுவலக வேலை பார்ப்பவர்களுக்கு இடமாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தில் வரும் குரு பயிற்சியால் வேலையில் நெருக்கடிகளை ஏற்படுத்துவார். இதற்காக நீங்கள் வேலையை விட வேண்டும் அல்லது புதிய வேலை தேட வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்து பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் நவகிரகங்களில் இருக்கின்ற சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வாருங்கள். அதே போலவே எந்த அளவுக்கு தானம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு சனியின் தாக்கமும் குறையும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப்